السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. கண்ணியமிக்க பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, ஜும்ஆவுடைய தினத்தன்று ஜும்ஆவுடைய தொழுகையை தொழுது முடித்ததும் பூமியிலே பரவி சென்று அல்லாஹுடைய ஃபضல் பேர் அருளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே கூறுவான். ஃபைதா குலியத்தி ஸலா ஃபன்தஷிரு ஃபில் அருள் வபுதகு மின் ஃபضலில்லாஹ். தொழுகை நிறைவேற்றப்பட்டுவிட்டால் பூமியிலே பரவி செல்லுங்கள், அல்லாஹுடைய ஃபضலை தேடுங்கள். ஜும்ஆவுடைய பாங்கு சொல்லப்பட்டதற்கு பிறகு வியாபாரம் செய்வது, விற்பது, வாங்குவது போன்ற அனைத்து துனியா சார்ந்த காரியங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது. தொழுது முடித்ததற்கு பிறகு அது அனுமதி வழங்கப்படுகிறது. நீங்கள் பூமியிலே பரவி செல்லுங்கள், அல்லாஹுடைய ஃபضலை தேடிக்கொள்ளுங்கள். அராக் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜும்ஆவுடைய தினத்தன்று தொழுது முடித்ததும் மஸ்ஜிதுக்கு வெளியே வந்து மஸ்ஜிதுடைய வாசலில் நின்று கொண்டு இந்த துவா ஓதுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஜபுத்து தாவத்தக வஸல்லைத்து ஃபரீலத்தக வன்தஷர்து கமா அமர்த்தனி ஃபர்சுக்னி மின் ஃபضலிக வ அன்த கைருர் ராசிகீன் என்று ஓதுவார்கள். என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம இன்னி அஜப்து தாவத்தக்க, யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னுடைய அழைப்பிற்கு பதில் கொடுத்தேன். வஸல்லைத்து ஃபரீலத்தக்க, நீ விதித்த கடமையை நிறைவேற்றி விட்டேன், உன் ஃபர்லை தொழுது விட்டேன். ஒன் தஷர்த்து கம அமர்த்தனி, நீ எனக்கு உத்தரவிட்டதை போன்றே நான் பூமியிலே பரவிச் சென்றேன். ஃபர்சுக்னி மின் ஃபضலிக், உனது அருளில் இருந்து எனக்கு ரிசுக்களிப்பாயாக. வன்த கைருர் ராசிகீன், நீயே ரிசுக்களிக்கிறவர்களின் மேலானவன், சிறந்தவனாக இருக்கிறாய் என்ற அர்த்தம் கொண்ட இந்த துஆவை அராக் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதின் வாசலில் நின்று கொண்டு ஓதிவிட்டு தான் வெளியே செல்வார்கள். ஜும்ஆவுடைய தினத்தன்று ஜும்ஆ தொழுகை முடித்ததற்கு பிறகு மஸ்ஜித் வாசலில் நின்று கொண்டு இந்த துஆவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஜப்து தாவத்தக வஸல்லைத்து ஃபரீலத்தக வன்தஷர்து கமா அமர்த்தனி ஃபர்சுக்னி மின் ஃபضலிக வன்த கைருர் ராசிகீன் என்று ஓதிவிட்டு புறப்படுவார்கள். சலஃப் சாலிஹீன்கள், நல்லோர்கள், ஞானவான்கள் கூறுகிறார்கள், எவர் ஜும்ஆவுடைய தொழுகை முடித்ததற்கு பிறகு வணிகம் மற்றும் அலுவல்களிலே ஈடுபடுகிறாரோ அல்லாஹு தஆலா அவருக்கு 70 தடவை பரக்கத் இறக்குகிறான். ஜும்ஆ தொழுவதற்கு பிறகு வியாபாரத்தில் ஈடுபடுகிற பொழுது, வணிகத்தில் ஈடுபடுகிற பொழுது, மற்ற அலுவல்களிலே தனது பணிகளிலே ஈடுபடுகிற பொழுது அல்லாஹ் அவருக்கு 70 தடவை பரக்கத் இறக்குகிறான் என்று சலஃப் சாலிஹீன்கள், நல்லோர்களான இறை நேசர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், வதுகுருல்லாஹ கஸீரா லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஜும்ஆ தொழுது முடித்ததற்கு பிறகு நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபடுகிறீர்கள், உங்களுடைய ஜீவாதாரத்தை தேடுகிற விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் என்கின்ற பொழுதும் அல்லாஹ்வை மறந்து விடாதீர்கள். அப்பொழுதும் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். நேர்மை, உண்மை, அளவையில் நிறுவையில் முறையாக நடந்து கொள்வது, குறைகளை வெளிப்படுத்தி விற்பது, எந்த ஒரு குறைகளையும் மறைத்து வியாபாரம் செய்யாமல் இருப்பது, ஏமாற்றி விடாமல் இருப்பது, பொய் சொல்லாமல் இருப்பது, இது மாதிரி இருப்பதற்காக அல்லாஹ்வை எப்பொழுதும் நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள், அதிகமாக நினைவு கூறுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன்,
நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே கூறுகிறார். எனவே வெள்ளிக்கிழமை இன்றைக்கு புனிதமான ஒரு நாள். வாங்க சொல்லப்பட்டதும் நம்முடைய அலுவல்களை நிறுத்திவிட்டு, உலக சார்ந்த காரியங்களை நிறுத்தி வைத்துவிட்டு ஜும்மா தொழுவோம். தொழுதற்கு பிறகு முடிந்தால் இந்த துவாவை ஓதிவிட்டு பரவி சென்று நம்முடைய வணிகத்திலே அலுவல்களிலே ஈடுபடுவோம். அல்லாஹ்வுடைய ஃபضலை தேடுவோம். வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. அந்த 70 பரக்கத்தை அல்லாஹ் நம்மவர்களுக்கும் இறக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.